இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தை பகிர்வில் இன்று நம் அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட நற்செய்தி வாசகம் மார்க் எழுதிய நற்செய்தி 10ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 1 முதல் 12 முடிய. இயேசு யூதேய பகுதிகளுக்கும் யோர்தான் அக்கரை பகுதிகளுக்கும் வந்தார். மீண்டும் மக்கள் அனைவரிடம் வந்து கூடினர். அவரும் வழக்கம்போல் மீண்டும் அவர்களுக்கு கற்பித்தார் என்று இன்றைய முதல் அத்தியாயம் சொல்லுகிறது. இயேசு மக்களுக்கு கற்பித்து கொண்டிருக்கின்ற பொழுது இடைமறித்தவர்களாக பரிசேயர்கள் அவரை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கு விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர் என்ற 2வது அத்தியாயம் சொல்லுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பரிசேய கூட்டம் ஏன் இயேசுவை இந்த கேள்விகள் எழுப்புகிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, முதல் கண்ணோட்டம் நேரடியாக நாம் பார்த்தோம் என்றால், திருமுழுக்கு யோவான் ஏரோதினுடைய தவறான வாழ்வை சுட்டி காட்டியதினால் திருமுழுக்கு யோவானை ஏரோது சிறையில் அடைத்தான். ஏரோது சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு அவரை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று ஏரோதியாளுடைய எண்ணம் அங்கே இருந்ததை அவள் வெளிப்படுத்தாமல் அவளுக்கென்று ஒரு நேரத்தை காத்து கொண்டிருக்கின்றாள். எனவேதான் ஏரோது வாக்களிக்கின்றான். ஏரோதியாள் மகளுக்கு அந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படுகிறது. திருமுழுக்கு யோவான் தலைவெட்டப்பட்டார். இங்கே பரிசேயருடைய மனநிலை என்னவென்றால், ஒருவேளை இதுபோல திருமணத்தினுடைய பண்புகளை பற்றி ஏரோதுக்கு எதிராக சொல்லிவிட்டால் இயேசுவையும் இழுத்து சென்று சிறையில் அடைத்து எப்படியாவது கொன்று போட்டு விடலாம் என்ற எண்ணத்தோடு தான் இயேசுவை அணுகுகிறார்கள். எனவேதான் மார்க் அழகாக பதிவு செய்கிறார், அவரை சோதித்தனர் என்று. ஆனால் அவருடைய உள்ளத்தின் ஆழத்தை அறிந்து வைத்திருக்கின்ற இயேசு அவர்களிடம் மறுமொழியாக கேட்டு சொன்னது, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்கிறார். அவர்களும் மோசே மனவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கி விடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று பதில் கூறுகிறார்கள். அவர்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற எண்ணத்தை அவர்கள் வாயிலாக மக்கள் மத்தியிலே வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு இவ்வாறு சொல்லி முடிக்கிறார். உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளை எழுதி வைத்தார் என்று. மோசே இஸ்ரேல் மக்களை வழிநடத்துவதற்காக இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்தான். ஆனால் இறைவனுடைய மகனாக இந்த மண்ணுலகிற்கு வந்து நம்முடைய மீட்பிற்காக உழைத்து கொண்டிருக்கின்ற அவரையே மோயிசனுக்கு அடுத்தபடியாக அவர்கள் பார்த்து கொண்டிருப்பதையும், மோயிசனை விட நீர் என்ன பெரியவரா என்ற கேள்வி அவர்கள் எழுப்பி கொண்டிருப்பதையும் இயேசு உணர்ந்தவராக அவர்கள் கொடுக்கின்ற அற்புதமான பதில், படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக படைத்திருக்கிறார் என்றும், இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு மனைவியோடு இணைந்திருக்க வேண்டும் என்பதும், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர், இனி அவர்கள் இருவரல்ல ஒருவராக இருக்கிறார்கள் என்றும் இறுதியாக இயேசு சொல்லுகின்ற வார்த்தை அற்புதமான வார்த்தை, எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்று அற்புதமாக சொல்லி முடிக்கிறார். யார் கடவுளுக்கு எதிராக செயல்பட முடியும்? கடவுளுடைய படைப்பாக இருக்கட்டும், கடவுளுடைய பாதுகாப்பாக இருக்கட்டும், கடவுளுடைய பராமரிப்பாக இருக்கட்டும், எல்லா வழிகளிலும் இந்த உலகத்தில் இருக்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் பராமரிப்பு கொடுத்து பாதுகாத்து கொண்டிருக்கின்றார். அந்த பராமரிப்பையும் பாதுகாப்பையும் அறிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ள முடியாமல் தான் இந்த பரிசேய கூட்டம் இயேசுவை இப்படிப்பட்ட கேள்வி எழுப்புகிறது. அதோடு பார்க்கின்ற பொழுது இந்த கணவன் மனைவி இருவருக்குள்ளாக இருக்கின்ற உறவு என்ன என்பது என்று பார்க்கின்ற பொழுது, கடவுள் அற்புதமாக ஆணையும் பெண்ணையும் படைத்து அவர்கள் இருவரையும் இந்த உலகத்திலே அவருக்கு இணையாக படைத்து அவர்கள் வழியாக இந்த மண்ணுலகில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் கடவுளை உற்று நோக்கக்கூடிய அளவிற்கு இங்கே தன்னுடைய அன்பை அவர்கள் மத்தியில் வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவேதான் இயேசு அழகாக சொல்லுவார், இந்த உலக திருச்சபை மணவாட்டியாகவும் நான் மணவாளனாகவும் இருக்கிறேன் என்று. திருமணத்தினுடைய அற்புதமான பண்புகள், இறைவனுக்கு இணையாக இருக்கின்ற அந்த அன்புதான் கணவன் மனைவி இருவருக்குள்ளாக காணப்பட வேண்டும் என்று. எனவேதான் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்து இனி அவர்கள் இருவரல்ல ஒரே உடலாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது
அவர்கள் சிந்தனையும் செயலும் சொல்லும் ஒன்றாக இருந்து இந்த சமுதாயத்தையும் குடும்பத்தையும் வழிநடத்தக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் அவர்களுக்கு அந்த அற்புதமான வாய்ப்பினை கொடுத்திருக்கிறார். எனவே இயேசு சொல்லுகின்ற வார்த்தை, கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளாக இருக்கின்ற எந்த ஒரு பிரச்சனைகளுடைய ஆணிவேர் என்று நாம் பார்த்தோம் என்றால், பிறர் அவர்களுடைய வாழ்வில் நுழைந்து அவர்களை இரண்டாக பிரித்து வைப்பதுதான். எனவே அவர்களுக்குள்ளாக ஏற்படுகின்ற மனத்தாங்களாக இருக்கட்டும், மன வழியாக இருக்கட்டும், சோதனைகளாக இருக்கட்டும், புரிந்து கொள்ள முடியாத தருணங்களாக இருக்கட்டும், அதை அவர்களாகவே பார்த்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர்களை விட்டு வைத்தோம் என்றால் அவர்களே அதை சரி செய்து கொள்வார்கள். மாறாக அவர்களுக்குள்ளாக இன்னொரு மனிதர் நுழைந்து அவர்களுடைய புரிதல் தன்மையை மேன்மேலும் புரியாத தன்மையாக மாற்றி அமைத்து கொடுப்பதினால்தான் குடும்பங்கள் பிளவுபட்டு கிடக்கின்றது. எனவேதான் இயேசு அழகாக சொல்லி முடிக்கிறார், கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்று. பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ குடும்பங்களை நாம் நேருக்கு நேராக பார்த்திருக்கிறோம். நம் குடும்பமாக இருக்கட்டும், அருகில் இருக்கின்ற குடும்பமாக இருக்கட்டும், எல்லா குடும்பங்களிலும் ஒரு பிளவுகள் ஏற்படுகிறது என்றால் மூன்றாவது மனிதன் ஒருவன் உள்ளே நுழைந்து அந்த குடும்பத்தை பிரித்து வைத்து பார்ப்பதினால்தான். நாம் குடும்பங்களை போற்றுவோம், குடும்பங்களுக்காக செவிப்போம். பிளவுபட்டு இருக்கின்ற குடும்பங்களை ஒன்று சேர்த்து இறைவன் என்றும் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இன்றைய நாளிலே ஆண்டவர் கரத்தில் அர்ப்பணித்து அவர்களுக்காக செபிப்போம். இறையாசீர் என்றும் உங்களோடு.